வணக்கம் மாணவ செல்வங்களே, வெல்கம் டு Mathsmmkmr சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.14ல் 5th சம்மோடைய சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். If one root of the equation 2y square minus ay plus 64 equal to 0 is twice the other, then find the value of a. ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டை விட ட்வைஸ்ன்றாங்க, 2 டைம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ரூட் நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம்னா இன்னொரு ரூட் என்னென்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா, 2 ஆல்ஃபாவாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 ரூட்ஸ்ன்னும் போது ஒரு ரூட்டை ஆல்ஃபாவும் இன்னொரு ரூட்டு பீட்டாவும் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஆல்ஃபான்னு ஒரு ரூட் இருந்ததுன்னா இன்னொரு ரூட்டு 2 இன்ட்டு ஆல்ஃபாவாக இருக்கும். இந்த ரூட்டை விட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து ட்வைஸ் த அதர்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஏவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்னென்னு பார்த்துப்போம். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் என்னவாக இருக்கும், ஒன்று ஆல்ஃபாவாக இருக்கும், ஒன்று பீட்டாவாக இருக்குமா. கிவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அண்ட் பீட்டான்றது 2 இன்ட்டு ஆல்ஃபாவாக இருக்கும். ஒரு ரூட்டை விட இன்னொரு ரூட்டு ட்வைஸாக இருக்குன்றாங்க. இப்போ ஆல்ஃபான்ற ஒரு ரூட்டை நம்ம ஆல்ஃபான்னு எடுக்கிறோம் அப்படின்னா பீட்டான்றது இந்த ரூட்டை விட ட்வைஸாக இருக்கும். அதனால் இன்னொரு ரூட்டை நம்ம 2 ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். ஸோ லெட் alpha and 2 alpha are the two roots. இந்த ரெண்டும் தான் கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ்னு எடுத்துக்கிறோம். 2 roots of the given equation. அந்த given equation என்ன, 2y square minus ay plus 64 equal to 0. ஒரு ரூட்டு ஆல்ஃபாவாக இருந்ததுன்னா இன்னொரு ரூட் என்னவாக இருக்கும், 2 டைம்ஸ் ஆஃப் அந்த ரூட்டாக இருக்கும். அதனால் ஒரு ரூட் ஆல்ஃபா, இன்னொரு ரூட் வந்து 2 ஆல்ஃபா. இதுதான் கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணிக்கணும். இது கூட ஜெனரலான ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கூட கம்பேரிங் 2y ஸ்கொயர் மைனஸ் ay ப்ளஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 0 வித் இது கூடனா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து ஒய்ன்னு இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக சேஞ்சஸ் இது மட்டும்தான், ரைட்டுங்களா. y ஸ்கொயர் y வந்திருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ 2 அண்ட் பியோட வேல்யூ மைனஸ் ஏ, சியோட வேல்யூ 64 கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ், இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணுவோம். இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது என்ன, மைனஸ் ஆஃப் பி பை ஏ, கோஎஃபிஷியன்ட் மைனஸ் போட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ போட்டாச்சு. மைனஸ் பிக்கு நமக்கு ஏ இருக்குது, டிவைடட் பை ஏக்கு நமக்கு 2 இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் ஏ பை 2ன்றது தான் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே ஆல்ஃபான்றது என்ன, ஆல்ஃபா தான். அண்ட் பீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ பீட்டாக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா, பீட்டாக்கு பதிலாக 2 ஆல்ஃபான்னு கொடுக்குறோம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை 2. இங்கே பிகாஸ் ஆஃபில் ஆல்ஃபான்றது 2 பீட்டா, ஏன்னா அவங்க ட்வைஸ்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 3 ஆல்ஃபாவாயிடும். 3 ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை 2ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் என்ன, ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா சி டிவைடட் பை ஏ, கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். சின்றது இங்கே நமக்கு 64 அண்ட் ஏவோட வேல்யூ நமக்கு 2, ரைட். 64 பை 2ன்னும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 32. இதை கேன்சல் பண்ணோன்னா 32ன்னு வரும். நமக்கு இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கிடச்சிருச்சு. இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்றதை நம்ம என்னென்னு எழுதலாம், இங்கே ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா, பீட்டாக்கு என்னென்னா 2 ஆல்ஃபான்னு நம்ம எடுத்துருக்கோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா, ரைட். ஒரு ரூட் ஆல்ஃபா வரணும்னா இன்னொரு ரூட் என்ன, 2 ஆல்ஃபா. ஸோ இங்கே வந்து பீட்டாக்கு 2 ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு 32ன்னு வந்துடுச்சு. இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ 32ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஏவோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ரைட். நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும், சரிங்களா. இப்போ இங்கேருந்து நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஆல்ஃபாவோட வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா மட்டும் வேணும்னா மைனஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை இந்த 3 இங்கே வந்துடும். 3 × 2 என்ன ஆகும், 6 ஆகிடும் மல்டிப்ளை ஆகி. ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் ஏ பை 6ங்களா. இது ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்
substitute alpha is equal to minus a by 6 in equation 2. equation 2ல ஆல்ஃபாக்கு பதிலாக minus a by 6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into ஆல்ஃபாவை ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ minus a by 6 நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக இந்த a by 6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஈக்குவல் டு 32ன்னு எழுதிக்கிறோம். இப்போ 2 into ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர், 6 ஸ்கொயர் பண்ணால் 36 இஸ் ஈக்குவல் டு 32ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், a ஸ்கொயர் பை 36 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 32 இருக்குது, இந்த 2 இங்கே கொண்டு வரும்போது டிவைட் ஆகிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 16ன்ற வேல்யூ கிடைக்கும். a ஸ்கொயர் டிவைடட் பை 36 உடைய வேல்யூ 16. நம்ம a ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 16ம் 36ம் மல்டிப்ளை ஆகிடும். 16ம் 36ம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 16 into 36, 6 6 are 36, remainder 3, 6 1s are 6 plus 3 is 9 and 6 3s are 18, remainder 1, 3 1s are 3 is 4. 6, 9 8 add பண்ணனா 17, 1, 576ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் a ஸ்கொயர் உடைய வேல்யூ 576னா aன்றது என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576. a ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். இப்போ ஏவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 576 ஸ்கொயர் ரூட்டில் வந்து நம்ம வெளியில் எடுத்தோம்னா நமக்கு 24ன்ற வேல்யூ கிடைக்கும். 24 ஸ்கொயர் பண்ணால் 576, ஸோ 24 ப்ளஸ் ஆர் மைனஸ் 24. அப்படி இருக்கப்போ ஏவோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் 24 இருக்கலாம், இல்லைனா a ஈக்குவல் டு மைனஸ் 24 இருக்கலாம். இதுதான் இதோடைய ஆன்சர். தேங்க்யூ.